ஃப்ளாஷ் ஃப்ளட் பற்றி பேச போகிறோம். சராசரியாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் மக்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கொடூரமான ஒரு வெள்ளம் ஊருக்குள்ளே வந்து தாக்கி கண்ணா பின்னான்னு மக்களை சூறையாடும்னு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேபாள் டிபெட் பார்டர், இந்த பார்டரில் நடந்த ஒரு விஷயம். இப்போ நேபாள் சைடில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 800க்கும் மேற்பட்ட மக்களை காணோம். இதுவே டிபெட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 550க்கும் மேற்பட்ட மக்களை காணோம். சோஃபார் 177 டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே டூரிஸ்ட் எல்லாம் அந்த ஜோனுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்படி போன மக்களையும் பல பேரை காணோம். ஸோ இந்தியா சைடுல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 177க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட்டை காணோம். எதனால நடந்தது? அதிகமா மழை பெஞ்சிச்சா, வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மழை பெய்யலை. ஸோ ஒரு எர்த்குவேக் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதை தான் சயின்டிஸ்ட் வந்து சஸ்பெக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இல்லை, மவுண்டன் வந்து அங்கே இருக்கிற கிளேஷியர் இருக்கு இல்லையா, அந்த மலை, ஐஸ் மலை உடஞ்சி கீழே விழுந்தனால வந்த பாதிப்பு இது. நில அதிர்வுனால இந்த அதிர்வு வரல, இந்த ஐஸ் உடஞ்சு கீழே விழுந்தனால தான் இந்த அதிர்வு வந்திருக்கு. ஸோ இது எர்த்குவேக் கிடையாது. இதுக்கான காரணம் வந்து அந்த கிளேஷியர்ஸ், அந்த ஐஸ் உடஞ்சு கீழே விழுந்தது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு கொடூரமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் இதோட நிக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்டரி ஃபிளாஷ் ஃப்ளட் இதை தொடர்ந்து இன்னொன்று வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அங்கே வந்து அந்த டெப்ரீஸ்னு சொல்லுவோம், அது அப்படியே கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே தண்ணி தேங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி அது பிரேக் டவுன் ஆகியும் கீழே விழுவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேசிவ் கிளேஷியர் டீஸ்டபிளைஸ் ஆகி அலாங் வித் டெப்ரிஸ் விழுந்தது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிவர் வேலியில விழுந்திருக்கு. ஸோ இந்த லெந்தகோலா போத்திகோஷி அப்படின்ற இந்த ரிவர் காரிடர்ஸ்ல தான் இது விழுந்திருக்கு. சரிங்களா, இதோட இம்பாக்ட் வளர்ந்துருக்கு. ஸோ இது ஈவென்ச்சுவலா என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ரிவர்ல விழுந்தது இந்த நல்ல அந்த ரிவர் அடிச்சுக்கிட்டு போய் ஊருக்குள்ள எல்லாம் போய் சுத்தி எல்லாம் அப்படி இப்படி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, போய் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரிவர். ஸோ அதனால சுத்தி இருக்கிற அதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த திமுறை வியாபுரபிஷிங். இந்த போத்திகோஷியோட இங்கே நிக்கிறது போறது கிடையாது. இவென்ச்சுவலி அது வந்து ட்ரிஷுலி ரிவர் பேசினா மாறுது. இவென்ச்சுவலா அந்த ட்ரிஷுலி ரிவர் பேசின் என்னவா மாறுது, அப்படி உள்ளுக்குள்ள இந்தியாக்குள்ள வருது. பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாக்குள்ள உள்ள வர்றப்போ அதோட பேர் வந்து நாராயணி ரிவர் சிஸ்டம்னு உள்ள வருது. ஸோ அதனாலதான் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பார்ட் ஆஃப் லைக் இந்த யூபி சைடு, பீகார் சைடுல இருக்கிற மக்கள்ல வந்து வார்ன் பண்ணிருக்காங்க, தாழ்வான பகுதியில இருக்காதீங்க, மேடை நோக்கி போய்க்கோங்க. ஏன்னா பிகாஸ் இது வந்து உள்ளக்குள்ள பீகார் யூபில எல்லாம் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்னொரு இன்சிடென்ட் வேர் நேச்சர் வந்து நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நீ பார்டர் வரைஞ்சு வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் பார்க்காது. ஸோ இதே இடத்துல ஜூலை 8 அப்போ 2025 அப்போ ஒரு ஃபிளட் நடந்திருக்கு இதே ஏரியால. ஆல்மோஸ்ட் 28 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க அந்த டைம்ல ஃபிளாஷ் ஃபிளட் நடந்தனால. 2025ல அந்த பிரெஞ்சு பிரிட்ஜ்னு ஒன்று இருந்துச்சு, அது போன வாட்டி அந்த 2025ல அந்த பிரிட்ஜ் காலியாக்கப்பட்டு. இதுதான் நம்ம நேச்சரோட வார்னிங் நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் த நேச்சர் வே ஆஃப் சேயிங் நோ, திஸ் பிளேஸ் is not for you.